என் செல்ல கண்மணிகள். கதை நாட்டு ஓடையும் நன்றியுள்ள ஆட்டுக்குட்டிகளும். ஒரு ஊரு. அந்த ஊர்ல உள்ள மக்கள் ஆடுகள் வளர்த்து பயன்பெற்று வந்தாங்க. இப்ப 2 பேரும் ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சலுக்காக காட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. எல்லா ஆடுகளும் அங்க இருக்கிற செடி கொடிகளை சாப்பிடுது. அதுல ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் சாப்பிடாம இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. கத்திக்கிட்டு சாப்பிடாம இங்கே அங்கேயும் அலையிற. இங்க குளத்துக்கரையில நிறைய குழந்தை புற்பூண்டுலாம் இருக்கு, வா சாப்பிடுவோம். இந்த செவலாடு எனக்கு இந்த சாப்பாடு எல்லாம் பிடிக்கல. எனக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு. அட மணியாட, நல்ல சாப்பாடா? அது என்ன சாப்பாடு? எங்க இருக்கு? நீ எதை சொல்ற நல்ல சாப்பாடுண்டு? எனக்கு ஒன்னும் புரியல. என்ன செவலாடு, நீ மறந்துட்டியா? நம்ம நாட்டு உடையோட சாப்பாடத்தைன்னு சொல்றேன். அட மணியாட, அதை சொல்றியா? அதை எப்படி நம்ம மறக்க முடியும்? நம்ம நாட்டு உடையோட இலை பூ காய் எல்லாம் நமக்கு விருந்து சாப்பாடாச்சே. ஆமா மணியாட, இப்ப நாட்டு உடைய நாம எங்க போய் தேடுறது? இங்க எங்கேயுமே நாட்டு உடைய காணோமே. செவனாட, வா நம்ம அந்த பக்கமா போய் மணல் மேடான பகுதியில தேடி பார்ப்போம். மணல் மேடான பகுதியில தான் நாட்டு உடை அதிகமா வளரும். அட செவனாட, இங்க பாரு, அந்த பக்கமா நாட்டு உடையோட பூ வாசனை வருது. உனக்கு வருதா? ஆமா மணியாட, நல்ல வாசனை வருது. வா வா, நம்ம நாட்டு உடையோட பூ வாசனை வர்ற திசையை நோக்கி வேகமா போவோம். அப்பாடா, ஒரு வழியா நாட்டு உடைய கண்டுபிடிச்சிட்டோம். வா வா, பக்கத்துல போவோம். ஆட்டுக்குட்டிகளா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இந்த நாட்டு உடையோட ஞாபகம் கூட இருக்கா? என்ன நாட்டோட மரமே, நீ இப்படி கேட்டுட்ட? உன்னை எங்களால மறக்க முடியுமா? நீ தர சாப்பாடத்தை நாங்க மறந்துடுவோமா? இல்ல ஆட்டுக்குட்டிகளா, இந்த நாட்டோடைய மனுஷங்க மறந்த மாதிரி நீங்களும் எங்களை மறந்துட்டீரோன்னு நினைச்சேன், அதனாலதான் கேட்டேன். சரி சரி, வா நாட்டோட மரமே, மத்தத அப்புறம் பேசிக்கிடுவோம். முதல்ல எங்களுக்கு சாப்பாட கொடு. இந்த நாட்டு உடையோட இலை பூ காய் அதை நினைச்சாலும் நாக்குல எச்சி ஊறுது. இந்த நாட்டு உடையோட சாப்பாடு எங்களுக்கு இன்னைக்கு சென விருந்ததே. சரி சரி, வாங்க வாங்க ஆட்டுக்குட்டிகளா, நல்லா சாப்பிடுங்க. உடமரத்தில் உள்ள இலை பூவு காய் எல்லாத்தையும் கீழே உதிர்த்து விடுறேன். வயிறார சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க ஆட்டுக்குட்டிகளா. அப்பாடா, நாட்டு உடம்பரமே, இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஆமா நாட்டு உடம்பரமே, நாங்க வந்தவொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. ஞாபகம் வந்துருச்சு. மனுஷங்க உன்னை மறந்துட்டதா சொன்னீங்க. உன்னால மனுஷங்களுக்கு அப்படி என்ன பலன் இருக்கு? என்ன ஆட்டுக்குட்டிகளா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த நாட்டு உடையால மனுஷங்களுக்கு நிறைய பலன் இருக்கு. அப்படியா? நாட்டு உடை மரத்தால மனுஷங்களுக்கு நிறைய பலன் இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. சொல்லு நாட்டோட மரமே, கேட்போம். ஆட்டுக்குட்டிகளா சொல்றேன், நல்லா கேட்டுக்கிறங்க. நாட்டு உடைய எங்கிட்ட இருந்து இளங்குச்சியை எடுத்து அதை 2 3 பிரிச்சு கூட பின்னுவாங்க. அதை அவங்க நிறைய தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தாப்ப இருக்கிற கட்டை எடுத்து அடுப்பை எரிப்பாங்க. என்னோட கட்டையில நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அட நாட்டோட மரமே, நீ சொல்றது உண்மையா? ஆமா செவலாடு, நாட்டோட மரம் சொல்றது உண்மைதே. அப்புறம் என்னோட கட்டையை வச்சு அடுப்பு எரிச்சு அதை சமைச்சு சாப்பிட்டா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய், சுகர், நரம்பு சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் வராது. இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இன்னும் பெரிய கட்டையில நிலை கதவு ஜன்னல் செய்வாங்க. சோரோடு இருக்கும் பெரிய கட்டைய அரிசி மருந்து பொருள்கள்லாம் இடிக்கிற உரலா பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, என்னோட வேருக்கு நிலத்தடி நீரை பாதுகாக்கிற தன்மை அதிகமா இருக்கு. அட நாட்டு உடமரமே, இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த உடமரமா நீ? செவல ஆட, நீ குறுக்க குறுக்க பேசாத. கொஞ்ச நேரம் பேசாம இரு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் போல. முழுசா சொல்லட்டும். சரி மணியாடே, நான் இனி குறுக்க குறுக்க பேச மாட்டேன். நாட்டு உடமரமே, நீ சொல்லு. என்னோட மரத்து நிலையில அற்புதமான மூலிகை செடிகள் எல்லாம் வளரும். மனுஷங்களுக்கும் உங்களை போல உள்ள மற்ற ஜீவராசிகளுக்கும் என்னால நிறைய பலன் இருக்கு. அப்படி இருந்தும் எங்களை மனுஷங்க கண்டுக்கவே இல்லை. நாங்க அழிஞ்சுக்கிட்டே வாரோம். எதிரி எங்களை அழிக்கிறான். இன்னொரு விஷயம், நான் கொஞ்சம் கோவப்படுவேன். என்கிட்ட யாராச்சும் விவசாயம் நடந்துக்கிட்டா என்னோட முள்ள வச்சு நறுக்குன்னு நல்லா குத்தி போடுவேன்.
அதுக்காக எங்களை மனுஷங்க வெறுக்கலாமா? சொல்லுங்க ஆட்டுக்குட்டிகளா. ஆமா நாட்டு உடை மரமே, வெறுக்க கூடாது. கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நாட்டுடைய நீ கொஞ்சம் மனுஷங்களையும் புரிஞ்சுக்கணும். இப்போ காலம் ரொம்ப முன்னேறிடுச்சு. மனுஷங்க அடுக்குமாடி குடியிருப்புல குடியிருக்கிறாங்க. அங்க எப்படி உன்னோட கட்டையை வச்சு அடுப்பு எரிப்பாங்க? அதையும் நாம யோசிக்கணும்ல. இங்க பாரு மணியாடு, டவுன்ல இருக்கிறவங்க அவங்க வேலை நிமித்தமா வீட்டுல சமைக்க சிரமப்பட்டு வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால அதை சமைச்சு கொடுக்கறவங்க என்னோட கட்டையில வச்சு சமையல் செய்யலாம்ல. நான் மனுஷங்க ஆரோக்கியமா நீண்ட ஆயுசுக்கு இருக்கணும்னு என் உயிரை கொடுத்து மனுஷங்களுக்கு உதவலாம்னு நினைக்கிறேன். ஆனா அத அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. ஆமா நாட்டோட மரமே, நீ சரியா சொன்ன. கிராமத்துல அடுப்பு எரிக்க எல்லா வசதி இருந்தும் அவங்களுமே விறகு அடுப்பு எரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நீ வருத்தப்படாத. மனுஷங்க ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுசுக்கு வாழணும்னு நீ ஆசைப்படுற. அத அவங்க சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க. என்னமோ ஒண்ணு சொன்னீங்க, எதிரி எங்களை அழிக்கிறான்னு. யார் அந்த எதிரி? என்ன செவலாடு, இது கூட தெரியாதா? பூமியில் உள்ள நீர் வளத்தையே உறிஞ்சும் எதுக்கும் புதவாத அந்த அட்டைப்பூச்சி சீமை கருவேல மறந்தே அசுர அரக்கன். மனுஷங்களுக்கும் நமக்கும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் பரம எதிரி. அப்படியா? நீ என்ன சொல்ற மணியாடே? இந்த சீமை கருவேல மரம் நம்ம எல்லாருக்கும் எதிரியா? அப்படின்னா அதையும் நாம இவ்வளவு காலமா அழிக்காம விட்டு வச்சிருக்கிறோம். நாம அதை அழிக்கணுமே. ஆமா ஆட்டுக்குட்டிகளா, இப்ப எங்க நாட்டோட இனம் அழியாமல் இருக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு நாட்டோட மரமே. அதை மனுஷங்க மட்டும்தான் செய்ய முடியும். இருக்கிற சீன கருவேல மரங்களை அழிச்சாலே போதும். கருவேல மரங்கள் சின்னதா இருக்கிறப்பவே அதை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும். பெருசாச்சுன்னா அதோட வாரிசாகி விதைகளை விட்டுட்டு போகும். அது திரும்பவும் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால சின்னதா இருக்கிறப்பவே அதை அழிச்சிடணும். அப்பத்தான் கருவேல மரம் அடியோட இல்லாமல் போகும். ஆனா இந்த செடியை நாம எப்படி மனுஷங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? செவல ஆடை, அதுக்கு ஒரு வழி இருக்கு நாட்டோட மரமே. உங்ககிட்ட உள்ள பூக்களை எங்க 2 பேர் மேலையும் தெளிச்சு விடு. சரி ஆட்டுக்குட்டிகளா, கொஞ்சம் இருங்க, உங்க 2 பேர் மேலையும் தெளிச்சு விடுவேன். நாட்டு உடமரமே, நாங்க வந்து ரொம்ப நேரமாச்சு. எங்க எஜமானர்கள் தேடுவாங்க. நாங்க போயிட்டு வரோம். வாச விளையாட போவோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. இந்த நாட்டு உடைய மறந்துடாதீங்க. அப்பப்ப வந்து போங்க. எப்படியாவது மனுஷங்க கிட்ட இந்த செய்தியை சேர்த்துருங்க ஆட்டுக்குட்டிகளா. நாட்டு உடமரமே, கண்டிப்பா மனுஷங்க கிட்ட இந்த செய்தியை சேர்த்துருவோம். உன்னை நாங்க மறக்க மாட்டோம். சீக்கிரம் வா செவலாடே, நாம வந்து ரொம்ப நேரமாச்சு. நம்மோட எஜமானர்கள் தேடுவாங்க. வா வா, வேகமா போவோம். அட மணியாட, கொஞ்சம் பொறு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ருசியான சாப்பாடு கிடைச்சிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டேன்னா அதை என்னால வேகமா நடக்க முடியல. செவலாடு, அதுக்குத்தான் சொல்றது, பஞ்சாமிரம்னாலும் அளவோடுதான் சாப்பிடணும். செவலாடு, உனக்கு கேக்குதா? நம்ம எஜமானர்கள் நம்மள கூப்பிடுறாங்க. உம்பா உம்பா. இங்க பாருப்பா, யாட்ட காணோம். யாடு எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்க பாருப்பா, நீ ஏன் இப்படி பதட்டப்படுற? நம்ம ஆடுங்க இங்கதான் பக்கத்துல எங்காவது மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். என் மணியாடு ரொம்ப பாசமானது, அது எங்கேயும் போகாது. இப்ப வந்துரும். அங்க பாரு, நம்மோட ஆடுகள் நாம கூப்பிட்டது அந்த சத்தத்தை கேட்டு அதுகளும் சத்தம் போட்டுக்கிட்டே வருது. என் மணியாடு, இவ்வளவு நேரமா எங்க போன? என்ன இது, உன் உடம்பெல்லாம் நாட்டு உடையோட பூ மாதிரி இருக்கு. ஆமாப்பா, என்னோட ஆட்டு மேலேயே நாட்டு உடையோட பூ நிறைய இருக்குப்பா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நம்மோட ஆட்டுக்குட்டிங்க நல்ல சாப்பாடு தேடி ரொம்ப தூரம் போய் நாட்டு உடைய கண்டுபிடிச்சு சாப்பிட்டுட்டு வருதுங்க. ஆமாப்பா, நாம முன்னாடிலாம் நம்மோட ஆடுகளுக்கு நாட்டு உடையோட பூ, இலை, காய் அதைத்தான் சாப்பிட கொடுப்போம். நம்மோட ஆடுகளும் சும்மா கொழு கொழுன்னு இருக்கும். இப்ப ஏதோ ஒண்ணு கொடுக்கும், அதுகளும் வேற வழி இல்லாம சாப்பிடுதுங்க. இப்ப நாட்டு உடையும் இல்ல, நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு நல்ல சாப்பாடும் இல்லப்பா. நீ சொல்றது சரிதாப்பா. முன்னாடிதான் நாம என்ன செய்வோம்? மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி நாட்டு உடையோட காயில சேகரிச்சு சாக்கு மூட்டையில கட்டி மூட்டை மூட்டையா வச்சுக்கிடுவோம். மழை காலத்துல அந்த காய்களத்தை ஆடுகளுக்கு சாப்பிட கொடுப்போம். அந்த கடும் குளிரும் நம்ம ஆட்டுக்குட்டிங்க உடங்கா சாப்பிடுற அழகே அழகுதாப்பா. நம்ம ஆட்டுக்குட்டிக அந்த உடகாய ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற அந்த கண்கொள்ளா காட்சி
இன்னும் கண்ணுக்குள்ள நிக்குதப்பா. இந்த சீன கருவேல மரமும் நம்மோட நாட்டுக்குள்ள வந்துச்சு, நம்ம நாட்டோட மரமும் அழிஞ்சு போச்சு. நாம எப்படியாச்சும் நாட்டோடைய மீட்டெடுக்கணும்ப்பா. ஆமாப்பா, நீ சரியா சொன்ன. நம்மோட ஆட்டுக்குட்டிகளை கிடையில அடைச்சிட்டு நம்ம ஊர் மக்கள்கிட்ட விஷயத்த சொல்லுவோம். சொல்லி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து நம்ம ஊரை சுற்றி இருக்கிற சீம கருவேல மரங்களை ஒண்ணு விடாம அழிச்சிருவோம். அப்புறம் நம்ம நாட்டோட மரபு சார்ந்த மரம் செடி கொடிகளோட விதைகளை தூவி அந்த செடிகளை பாதுகாத்து வளர்க்கணும் அப்பா. அப்பத்தான் நம்முடைய சந்ததிகள் அதை பத்தி தெரிஞ்சு அதை வளர்த்து பயன் பெறுவாங்க. ஆமாப்பா, நீ சொல்றதான் சரி. நம்மோட பழமையான மரம் செடி கொடிகள்லாம் எவ்வளவோ அழிஞ்சிருச்சுப்பா. அதை நினைச்சா மனசு பாரமா இருக்கு. அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்ப்பா. முதல்ல நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீமக்கருவேல மரங்களை அழிச்சிட்டு எங்கிட்ட ஒரு மூட்டை நாட்டு உடையோட விதைகள் இருக்கு, அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் தூவுவோம். இப்போ மழை காலமும் வந்துருச்சு. அதனால நாட்டு உடையோட விதைகள் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். இனி வருங்காலம் எல்லாம் நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு நாட்டு உடையோட விருந்து சாப்பாடுதேன். இப்படி ஒண்ணு ஒன்னா செய்ய ஆரம்பிப்போம். நாம நாட்டு உடைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டோம். இந்த செய்தியை இப்ப நாட்டு உடைக்கிட்ட சொல்லணுமே. மணியாட, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுப்போமா? இது நம்ம ஆட்டுக்குட்டிங்களோட குரலாச்சே. இந்த ஆடுகள் நாட்டு உடைய கொடுத்த வாக்க காப்பாத்திருச்சுன்னு நினைக்கிறேன். நம்மோட கிளைகளை வேகமா அசைச்சு நம்ம மகிழ்ச்சியை தெரிவிப்போம். வேகமா அசைப்போம். இந்த நாட்டு உடைக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்பாடா, நாம நாட்டு உடைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க பார்த்தாலும் நாட்டோட மரமா இருக்கும். அதை நினைக்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது. இது மாதிரி நாம கெட்ட விஷயங்களை அடியோட அழிச்சிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அதை பின்பற்றி அதுபடி வாழ்ந்து நாமளும் மகிழ்ச்சியா இருந்து மற்றவங்களுக்கு அளவிலா மகிழ்ச்சி அள்ளி தரலாமே. நீ சரியா சொன்ன செவலாட. நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு காசு பணம் கூட அதிகமா தேவையில்லை. நல்ல மனசு இருந்தாலே போதும். நம்ம கிட்ட காசு பணம் நிறைய இல்லாட்டாலும் நல்ல மனசு கோடி கோடியா கொட்டி கிடக்கு. அதை வச்சு நாம நல்லதை நினைச்சு நல்ல விஷயங்களை மட்டுமே செஞ்சு நாம எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம். என் செல்லக்கண்மேல் அனைவருக்கும் இந்த பாட்டின் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டின் கதையை நிறைய கேட்கணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் செல்ல கண்மணிகள் அனைவரும் நலமாய் வாழ இறைவனிடம் வேண்டுகிறேன்.